ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட அசோகபுரம் அருகே பெட்ரோல் பங்க் முன்பு கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். அவரிடம் பேசலாம். வணக்கம் சக்திவேல், திடீரென அங்கு கார் தீப்பற்றி எரிவதற்கான காரணம் என்ன? வணக்கம் சரிதா. ஈரோட்டில் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான பவானி சாலையில் வீரப்பச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தனது சொந்த வேலையின் காரணமாக அவரது காரில் வெப்படை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பவானி சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது அசோகபுரம் அருகே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பெட்ரோல் பங்க் முன்பு செல்லும் பொழுது காரின் முன்பக்கத்தில் இருந்து திடீரென கரும்புகை வெளியேற தொடங்கியது. பின்பு அந்த காரின் முன்பக்கம் முழுவதும் மளமளவென தீப்பற்றி காரின் முன்பகுதி முழுவதும் தீயில் எரிய தொடங்கியது. இதனை சுதாரித்துக் கொண்ட சதீஷ்குமார் உடனடியாக காரை விட்டு வெளியேறி அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் இருந்து தீயணைப்பு ஃபார்ம் எடுத்து வந்து பொதுமக்கள் உதவியுடன் தீயை அணைக்க முயற்சித்துள்ளார். மேலும் தீ மளமளவன காரின் முன்பக்கம் முழுவதும் தீயில் இருந்து சேதமடைந்தது. சம்பவம் குறித்து ஈரோடு கரங்கல்பாளையம் போலீசார் தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த போலீசார் தீ விபத்து குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.